இந்த 4 விதமான படையெடுப்பு. ஒரு பிரச்சனையை அப்பதான் முடிச்சிருப்போம், அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கும். ஒரு கடன் அப்பதான் தீர்ப்போம், இன்னொரு கடன் வந்து நிற்கும். ஒன்று விட்டு ஒன்று இப்படி ஒன்றுனா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு விதமான படையெடுப்பு உங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆகார விஷயத்தில் வரலாம், ஆரோக்கிய விஷயத்தில் வரலாம், பொருளாதாரத்தில் வரலாம், அல்லது ஆவிக்குரிய நிலைமையில் வரலாம். 4 விதமான நிலைமையில படையெடுப்பு வந்து இந்த தேசத்தையே நாசமாக்கி போயிட்டு, அந்த சூழ்நிலை ஜனங்கள் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கும் போது தான் கர்த்தருடைய வார்த்தை, தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ச்சியா இருக்கிற சூழ்நிலை இல்லையே, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி சந்தோஷமா இருன்றார். சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஆனாலும் சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் சொல்றார், தேசமே தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து கழுகூறு. நான் இப்போ உள்ள சூழ்நிலையை பார்க்காத, நான் இனிமே நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறேன்.